வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிங்கிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்பெஷல் ஃபுல்ஜார் சோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோடா வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு அப்படியே சும்மா சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இல்லை ஃபுல்ஜார் சோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் சோடா எடுத்திருக்கோம், சுகர் சிரப் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து சப்ஜா சீடு, இது வந்து திருநீற்று பச்சலைன்னு சொல்லிட்டு ஒரு இலை இருக்கும், அதோட விதைகள் தான். இது இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கிது, எல்லா மளிகை கடைகள்லையும் கிடைக்கிது. இது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு துண்டு வந்து இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம், 5 பச்சை மிளகாய், புதினா ஒரு பிடி புதினா எடுத்திருக்கோம். உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது இஞ்சியை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு நைஸாக. அதே மாதிரி பச்சை மிளகாவையும் நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். அதே மாதிரி புதினாவையும் நம்ம ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து இது சப்ஜா சீடு. இது பாருங்கள், நான் 2 டீஸ்பூன் தான் ஊற வச்சேன். தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொங்கி நல்லா நிறையா வரும். இது உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி. இது நல்லா வந்து வெயில் காலத்தில் இது நம்ம நிறையா சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு ஊற வச்சு. ஓவர் நைட்டில் நான் ஊற வைக்க இது தேவையில்லை. நீங்கள் தண்ணி ஊற்றி நான் கரெக்டாக 10 நிமிஷம் தான் ஆச்சு, அழகாக ஊறிடுச்சு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி கிளாஸ் எடுத்துக்குவோம். இது தேவைப்படுது. இந்த மாதிரி 2 குட்டி கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாஸில் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா சுகர் சிரப் சேர்க்கலாம். சுகர் சிரப் ஊற்றிக்குவோம். ஏன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்க்குறோம், சோடாலேயும் வந்து உப்பு இருக்கும். அடுத்தது பச்சை மிளகாய், அரைச்சி வச்ச பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா இஞ்சி, அதுக்கப்புறம் கடைசியாக புதினா, சப்ஜா ஊற வச்ச சப்ஜா விதைகள், மறுபடியும் மேலே கொஞ்சம் சுகர் சிரப்பு, அதுக்கப்புறமா உப்பு, இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி நல்லா பெரிய லென்த்தான கிளாஸ் எடுத்துப்போம். இல்லை ஒரு ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஒரு 3/4 பாகம் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கிளாஸை உள்ளே விட போகிறோம். வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி நம்ம ஃபுல்ஜார் சோடா சும்மா சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இனிப்பாக ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.